வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா அருணை வந்து சீதா கூட வந்து பார்த்துட்றாங்க. இவர் தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே முத்து அங்கே வந்து ரொம்ப வேகமாக கிளம்பி வந்துட்டார். நான் சீதாவை ரொம்ப அறிவாளி பொண்ணுலாம் நினச்சேன், ஆனால் போய் இப்படி ஒரு ரவுடி பயணம் போயிட்டு, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, மனுஷங்களுக்கு மனுஷன் ஈகோ வச்சு தீர்த்துக்கிற ஒரு ஆளை போய் லவ் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோயிலேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. கிளம்பி அவன் நேராக பார்த்திங்கன்னா மீனாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, அதாவது மீனாவோட அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி சீதா ஒருத்தனை லவ் பண்ணுறாத்த, அவனுக்கும் எனக்கு வந்து அடிக்கடி பிரச்சனை வரும், அவனுக்கெல்லாம் சீதாவை கட்டி கொடுக்க முடியாது, நானே நல்லா பையனாக பார்க்குறேன், அவனை கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்ததுக்கப்புறமா மீனா கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. சீதா வந்ததுக்கப்புறம் போட்டு சீதாவை சம்மாடி அடிக்கிறாங்க. நீ ஒழுங்காக வந்து மாமா சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பேசுகிறேன் அவர்கிட்ட, நான் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார், நான் சொல்லி பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னோடனே, அக்கா அருண் இல்லாமல் நான் இருக்க மாட்டேங்க்கா, அருண் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைக்கா, நான் அந்த அளவு யோசிச்சிட்டேன்க்கா, ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எப்பவும் போல் சந்தோஷமாக இரு, நான் பேசுகிறேன் உங்கள் மாமா கிட்ட வந்து, அவருக்கு நடந்ததை வச்சு மட்டும் அவர் வந்து சொல்லிடுறாரு அருண் இப்படி தான் சொல்லிட்டு, நீ சொன்ன மாதிரி கூட அவர் ரொம்ப நல்லவராக கூட இருக்கலாம், அதனால் நான் உன்னை நம்புகிறேன் சீதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பேசுகிறேன் உங்கள் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு எதிராக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.